மேம் இப்போ மேம் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா விஜய் தாவேக்கா அவருடைய கட்சிக்கு வந்துட்டு ஆர்ப்பரிப்பு அதிகமாகவே இருக்குது. அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அவர் வின் பண்ணுவாரா? அவருக்கு ஏதாவது சாதகமான சூழல் இருக்கா? ஆக்சுவலி ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு துறையில் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த துறையில் போகணும் அப்படின்றது இல்லைம்மா. சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் ஒன்றா இருக்கலாம், அவங்களோட பேஷனுக்கு செருக குடிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் எத்தனையோ இருக்க தான் செய்கிறாங்க. அந்த விதத்தில் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டாங்க இல்லைங்களா? சரி, அதுக்கு காரணம் அவரோட சம் பர்சனல் இஷ்யூஸ், பர்சனல் லைஃப்பில் ரொம்ப பக்காவாக இருக்க பர்சன், ரொம்ப ஜென்யூன் பர்சன் தான் நாட்டை ஆளணும்னா யாரை கொண்டு வர முடியும்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தான் திருப்பி கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்ப இது வந்து பாருங்க, விஜய் நாட்டை ஆளுவாரா அப்படின்னா கண்டிப்பா எதிர்கட்சி தலைவரா உட்காருவார். ஏன்னா வாழ்க்கையில முக்கியமா வந்து பாருங்க, வாழ்க்கையில சாதிச்சவங்க ரெண்டாவது, சமுதாயத்துல சாதிச்சவங்க, அரசியல்ல சாதிச்சவங்க யார்? மக்களோட செல்வாக்கு இருந்தவங்க. அப்ப விஜயோட மக்கள் செல்வாக்கு நிறைய பேருக்கு இருக்கா? நாட்டை ஆண்டதுல உன் மேல குறை சொன்னது அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இது வரைக்கும் ஆட்சி புரிஞ்சவங்க, இவங்க ஆட்சியில அந்த சொட்டை, இவங்க ஆட்சியில இந்த குறை, இவங்க ஆட்சியில இந்த பிரச்சனை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட பர்சனாலிட்டிஸ், கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கருத்து கணிப்பு, நிறைய கருத்து கணிப்பு நடந்துச்சு. அதுல ரீசெண்டா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல பார்த்தேன் நானு, கருத்து கணிப்பு தாவேக்காக்கு தான் நிறைய இருந்துச்சு. அப்ப உடனே என்ன அர்த்தம்? விஜய் சார் வந்து சிஎம் உட்காருவாரு அப்படின்னு அர்த்தமா? இல்ல, கண்டிப்பா சாலிடா எதிர்கட்சி, உனக்கு ஈக்குவலான அரியணையில ராவணனுக்கு எதிர்க்க ஹனுமன் உட்கார்ந்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உட்காருவாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்ப யாரு ஜெயிப்பாங்க? ஸ்டாலின் சார் ஜெயிப்பார். ஏன்னா அவருக்கு படபலம் இருக்கு, பணபலம் இருக்கு, எவ்ரிதிங் இருக்கு, அவர் ஜெயிப்பாரு. ஆனா அந்த ஆட்சி அவர் தொடருவாரா அப்படின்னா அதுல சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து புதுமுகம் நாட்டை ஆளும் அப்படின்றது இருக்கு. அந்த புதுமுகம் அப்படின்னும் போது யாரு? உதயநிதி ஸ்டாலினும் புதுமுகம் தான். நான் அரசியல் குடும்பத்துல இருந்தாலும் நான் புதுமுகம், அரசியலுக்கு எனக்கு பெருசா தெரியாது, பாலிடிக்ஸ் பண்ண தெரியாது. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சார் சாலிடா எதிர்க்க உட்காருவார்மா. அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவும் ஜெயிப்பார். எப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம ரொம்ப மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்களோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதைக்கிறோம் புதைக்கிறோம்னா ஆலமரமா வெளியே வருவாங்க. அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. அப்ப அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு நிறைய இருக்குமா.